டிசம்பர் 31, 2025 ஆண்டின் இறுதி நாள். இறைவன் நமக்கு கொடுத்த இந்த 365 நாட்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நன்றியின் நாள். இப்படி நாம் ஒரு ஆண்டு முடிந்து போய்விட்டதே, தொடங்கினதும் தெரியவில்லை, முடிவதும் தெரியவில்லை என்று ஒரு பக்கம் யோசித்தாலும், இந்த ஒரு ஆண்டு முழுவதும் கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். மேலும் நற்செய்தியில கடவுளின் வார்த்தையானவர் அவர் மனு உருவெடுக்கிறார், நம்மிடையே குடிகொள்ளுகிறார். அப்படி குடிகொள்ளுகிறவர் நமக்கு 2 விஷயங்களை சொல்லுகிறார். உலகிற்கு ஒளியாகிய அவர் இந்த உலகிற்கு அவர்கள் நம்பிக்கை கொள்ளுகிறார்களோ யாரெல்லாம் ஒளியாக வருகிறார். வந்தபோது உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை, தமக்குரியவரிடம் வந்தார், அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உலகம் எப்படித்தான் காத்து கொண்டிருக்கும், கடைசியிலே காத்து கொண்டிருக்கிற வருகிறார் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளாது. இது ஒரு சண்டித்தனம் செய்கிற உலகம். நாமோ அவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நிறைவு பெற முயற்சி செய்வோம். மேலும் வந்தவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கிற பொழுது, அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் இந்த உலகத்திற்கு அவர்கள் அருளின் நிறைவை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதைத்தான் வாசிக்கிறோம். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றிருக்கிறோம். அத்தகைய அருளின் நிறைவிலே வாழ இயேசு ஆண்டவர் நம்மை தொடங்கவிருக்கிற புதிய ஆண்டிலும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே, இம்மானுவேலனாகிய எங்களோடு தங்குகிற தெய்வமே, எம்மோடு இருந்து அத்தனை தீமைகளையும் அநீதிகளையும் விளக்கி நாங்கள் நன்மைத்தனங்களோடும் நீதி நேர்மையோடும் வாழ அருள் புரியும். எங்களோடு இருந்ததற்காகவும் இந்த ஆண்டு நாங்கள் வாழ எங்களை வழிநடத்தியதற்காகவும் உமக்கு நன்றி. ஆமென்.